மாணவர்களே, எண்களை வரிசைப்படுத்தும் ஒரு இயந்திரம் கொடுக்கப்படும் உள்ளீடுகளை பின்வரும் படிநிலைகளில் வரிசைப்படுத்துகிறது. ஒவ்வொரு படிநிலைகளிலும் உள்ள விதிமுறைகளை கண்டறிந்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். இந்த கணக்கு புதுசுப்பா, ஆனால் சிம்பிள் தான். கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி. உள்ளீடு ஒரு இயந்திரம்ப்பா, ஒரு மெஷின் பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர்னு வச்சுக்கோங்க. உள்ளீடு இன்புட் கொடுக்கும்போது 60, 30, 45, 12, 55ன்னு கொடுக்குறோம். படிநிலை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த 5 எண்களில் எது சிறுசாக இருக்கோ அதை எடுத்து போட்டுறது 12. மீதி இருக்கிறத பாருங்களா 60, 30, 45, 55 அப்படியே வரிசையாக அப்படியே எழுதிடுது. படிநிலை 2 செகண்டில் ஃபஸ்ட்டு சிறுசு எழுதணும்ல, அந்த மீதி 4 எண்களில் அதில் இருக்கக்கூடிய சிறுசு 60, 30, 45, 55ல் எது சிறுசு 30 போட்டுறது. மீதி அது அப்படியே ஆர்டரில் வரிசை எழுதிடுது 60, 45, 55. படிநிலை 3ல் ஃபஸ்ட்டு சிறுசு, ரெண்டாவது சிறுசு, அடுத்து மீதி 3 எண்களில் எது சிறுசு 60, 45, 55ல் 45 சிறுசு போட்டுறது. மீதி 60, 55 அந்த ஆர்டர் பிரகாரம் நேராக எழுதிடுது. படிநிலை 4ல் ஃபஸ்ட்டு 12, 30, 45 போட்டோம்ல. இப்போ 60, 55ல் எது சிறுசாக இருக்குது அப்படின்ற போது 55 சிறுசு அதை இன்புட் ஆகிடுது. அடுத்து 60 அப்படியே போட்டுறது. இப்போ 4வது படிநிலை தான் இறுதி படிநிலை. அந்த இறுதி படிநிலையை பாருங்கள் 12, 30, 45, 55, 60 ஏறு வரிசையில் இருக்குது. ரைட்டுங்களா? இப்போ கொஷின் என்ன செய்யுதுன்னு பாருங்களேன். 51க்கு வாங்க. உள்ளீடு 100, 12, 65, 02, 90 எனில் படிநிலை செகண்ட் என்ன? படிநிலை ஃபஸ்ட்டு முதல் சின்ன நம்பரு, அடுத்து மீதி 4 நம்பர் அப்படியே எழுதிடணும். படிநிலை 2வது அடுத்த சின்ன நம்பரு, மீதி 3 நம்பரை எழுதிடணும். படிநிலை 3 அடுத்த சின்ன நம்பரு, மீதி 2 நம்பரை எழுதிடணும். படிநிலை 4 அடுத்த சின்ன நம்பரு, மீதி 1 நம்பர் எழுதணும். அதே மாதிரி பாருங்கள், உள்ளீடில் 100, 12, 65, 02, 90 இருக்குது. படிநிலை 2 முதல் சின்னது எது 02, கீழே பாருங்களேன் 02, மீதி எழுதுகிறோமா. அடுத்து 2வது படிநிலை மீதி இருக்கிறதா 12 எழுதிட்டோமா. இப்போ 02ஐயும் 12ஐயும் எழுதின பிறகு நேராக எழுதுறது என்னது 100, 65, 90 அப்படியே கீழே இறக்கிடணும். இந்த நம்பர் எந்த வரிசையில் இருக்குது? ஃபஸ்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ரைட்டுங்களா? அடுத்து 2வது கொஸ்டினுக்கு வாங்க. உள்ளீடு 20, 10, 50, 70, 90 எனில் பின்வருவனவற்றில் எது இறுதி படிநிலை? இறுதி படிநிலை என்பது என்னன்னு தெரியுமா? ஏறு வரிசையில் இருக்கணும். இப்போ இந்த மேலே இருக்கிறதுல ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் எதுப்பா 10 போட்டுட்டு மீதி இருக்கிறது அப்படியே எழுதலாமா? 20 வந்துடுது, 50 வந்துடுது, 70 வந்துடுது, 90 வந்துடுது. அப்போ படிநிலை 1லே பார்த்தீங்கன்னா ஏறு வருஷம் வந்துடுது. அப்போ எது இறுதி படிநிலை? 4th ஆப்ஷன் படிநிலை 1. 53வது கொஸ்டின் பாருங்கள். உள்ளீடு கொடுத்துட்டாங்க 500, 400, 300, 200, 100 எனில் 100, 200, 300, 500, 400 அப்படின்றது எந்த படிநிலை அப்படின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படிநிலை 1ல் சின்ன நம்பரை இறக்கணும். ஃபஸ்ட்டு எழுதணும். அப்போ 100. படிநிலை 2ல் அதுக்கடுத்து சின்ன நம்பர் 200. படிநிலை 3ல் அதுக்கடுத்து சின்ன நம்பர் 300. அடுத்து அங்கே பார்த்தீங்கன்னா 500 வந்துடுது, 400 வந்துடுது. அப்போ 3ஓட வந்துடுதா. அப்போ 3வது படிநிலை எழுதும்போது 100, 200, 300, 500, 400 தானே இருக்கணும். அப்போ அங்கே அவுட்புட் என்னவாக இருக்குது? 100, 200, 300, 500, 400. எனவே இந்த இன்புட்லேருந்து அவுட்புட் எந்த படிநிலையில் இருக்குன்னா 3 நம்பரை மட்டும்தான் எழுதியிருக்காங்க. அதனால் படிநிலை 3. 53க்கு 3rd ஆப்ஷன். அடுத்து உள்ளீடு 9, 5, 7, 4, 3 எனில் 4வது படிநிலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உள்ளீடு 9, 5, 7, 4, 3 எனில் 4வது படிநிலை. ஃபஸ்ட்டு படிநிலை சிறுசு, அதுக்கடுத்து 2வது, அதுக்கடுத்து கொஞ்சம் பெருசு, அதுக்கடுத்து கொஞ்சம் பெருசு, அதுக்கடுத்து கொஞ்சம் பெருசு தானே, இல்லை கலந்து தானே இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு என்னது 3, 4, படிநிலை 1 3, அடுத்து 2வது சின்ன நம்பரு 4, அடுத்து நம்பரு 5, அடுத்த நம்பரு 7, கடைசியாக 9 எழுதணும். அப்போ இது எந்த வரிசையில் இருக்குது? 4வது படிநிலை. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். 3, 4, 5, 7, 9 ஏறு வரிசையில் இருக்கா. அப்போ 4வது படிநிலை என்பது செகண்ட் ஆப்ஷன் தான். 55க்கு பாருங்கள். பின்வரும் எந்த உள்ளீட்டிற்கு 2வது படிநிலை இறுதி படிநிலையாக அமையும்? அதாவது ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் எழுதணும், மீதி 4 நம்பர் அப்படியே இறக்கிடணும். அடுத்து 2வது படிநிலை அந்த 4 நம்பரில் எந்த சின்ன நம்பர் அடுத்து இறக்கணும், மீதி 3 அப்படியே இறங்கிடணும். ஆனால்
படிநிலை வரும்போது ஏறும்போது எப்படின்னா ஏறு வரிசையில் இருக்கணும். இப்போ 15, 10, 20, 13, 25 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் சின்ன நம்பர் எது 10 இறக்கணுன்னா மீதி இருக்கிறத அப்படியே கீழே போடணும். 15, 20, 13, 25 படிநிலை 1 ஏறு வரிசையில் வரல. அடுத்து 10 இறக்கின பிறகு 15, 20, 13, 25 எது சின்ன நம்பரு 13. இப்போ 13 ரெண்டாவது எழுத்தில் எழுதுங்க. மீதி 15, 20, 25 அப்படியே போடுங்க. இப்போ 10, 13, 15, 20, 25 செகண்டு படிநிலையிலே ஏறு வருஷம் வந்துடுது. அப்போ அந்த ஏறு வருஷம் வந்தாலே அதுதானே இறுதி படிநிலை. அப்போ 55 ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் சரியானது. மாணவர்களே, 66வது கொஷினை பாருங்கள். இந்த கொஷினை நல்லா படிச்சுட்டு இது என்ன மீனிங் தராங்க அப்படின்னா, சில விஷயங்களை வந்து இதை எப்பயுமே 100ன்றதில் கொண்டு வாங்க. அதாவது இந்த மீனிங் என்ன அப்படின்னா, இங்கே வாங்க சிம்பிளாக எழுதியிருக்கேன். ஏ என்பதை 100ன்னு வச்சுக்கோங்க. ஏ என்பவர் டி ஆனது டி என்பவர் ஈயை காட்டிலும் 4/3 பங்கு. அப்போ 4/3 என்பது 75. சி என்பவர் டிஐ காட்டிலும் 2 மடங்கு. அப்போ 75னா சி என்பவர் 150. இந்த பி என்ப பளிங்குக்கல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கலிங்க பி என்பவர் வைத்திருக்கின்ற பளிங்குக்கல் வந்து சிஐ காட்டிலும் 1.5 மடங்கு. அப்போ 1 மடங்கு 150, அரை மடங்கு 75. அப்போ 1.5 மடங்குன்ற போது 225. இந்த ஏ வைத்திருக்கும் பளிங்குக்கல் எப்படி இருக்குன்னா பிஐ காட்டிலும் அரை மடங்கு. அப்போ 225னா 122. இப்போ ஏ எவ்வளவுனா 122, பி 225, சி 150, டி 75, இ 100. இந்த இதில் மிகச்சிறிய பளிங்குக்கல் கொண்ட எடையை வந்து டி 75. அதிகமான எடை கொண்டது 225 பி. அந்த ஏர் வரிசையில் சென்டராக இருக்கக்கூடியது எதுன்னா ஏ 122. ஈயை காட்டிலும் குறைவு எது டி 75. இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படியே கொஷின் வாங்க. 66 எடைகளின் அடிப்படையில் நடுவில் இருக்கும் பளிங்குக்கல் எது 122 ஏ. மிக குறைவான எடையுள்ள பளிங்கம் எது டி, ஏன்னா அதுதான் 75. பளிங்கங்களில் மிக அதிகமான எடையுள்ளது எது பளிங்குதில் பி, அது 225. 69வது கொஸ்டின். ஈயை விட குறைவான பளிங்கு எது? ஈ வந்து 100னா அதை விட குறைவானது எவ்வளவு 4/3 பங்கு டி 75. 70 ஏயை விட அதிகமாகவும் ஏயை விட அதிகம் ஏ வந்து எவ்வளவு 122 ஏயை விட அதிகமாகவும் பிஐ விட குறைவாகவும் பி வந்து 225 குறைவாகவும் எவ்வளவு 150 தான். சி தான் இருக்குது. அப்போ உள்ள பளிங்கு எது? 4th ஆப்ஷன் சி.